ஆனால் நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளணும், நீதிமானின் நெருக்கம் என்பது அவனுக்கு நிரந்தரமானது கிடையாது. நெருக்கத்துக்கு பின்பதாக நீதிமானுக்கு கர்த்தர் ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிப்பீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போகாம சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எது ஆசீர்வாதம்? இன்றைக்கு எல்லாருமே நெருக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கவர்கள், வெளியில் இருக்கவர்கள், பலவிதமான நெருக்கங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் நீதிமானுடைய நெருக்கத்தில் கர்த்தர் எப்படி அவனுக்கு உதவி செய்கிறார் என்பதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் போகிற இந்த நெருக்கமான பாதையிலே யார் உதவி செய்ய முடியும்? யார் உங்களை வெளியே கொண்டு வர முடியும்? எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது. மனுஷனுடைய உதவி எல்லாம் எப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, அது விருதா, அது வீண், அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் நெருக்கத்தில் உதவி செய்வார் என்றால், கர்த்தர் நீதிமானுக்கு உதவி செய்வார் என்றால், நிச்சயமாய் அந்த நெருக்கத்திலிருந்து அவனை கர்த்தர் என்ன கொண்டு வந்துருவானா?